பிகேஆர் கேமரா இல்லைனா ஏஎஃப்டி பாஸ் கேமரா. இப்போ பிகேஆர் சைட்லேருந்து ஒரு ஆடியோ கிளிப் பார்ப்போமா? எந்த இடத்துல சாரி கேட்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேட்குறேன், காலில் கூட போயிடுறேன். ஆனால் என் லைஃப்பில் கொடுக்க சொல்லாதீங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. இப்போ இதில் என்னடா இருக்குன்னு என்னை பார்த்து நீங்கள் கேட்பீங்க. இது ஏற்கனவே ஏஎஃப்டி பாக்ஸ் வீடியோ எடுத்து போட்டான்னு சொல்லுவீங்க. இதுக்கு ரிப்ளை வீடியோவா பிகேஆர் வந்து நான் வந்து ஸ்கேமே பண்ணல, எல்லாமே ஏஎஃப்டி பாக்ஸ் தான் பண்ணான் அப்படின்னு பிகேஆர் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா பிகேஆர் ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது ஏஎஃப்டி பாஸ் கிட்ட போவோம். ஏஎஃப்டி பாஸ் அவர் வீடியோவிலே சொல்லியிருப்பார், என் பக்கத்தில் ஸ்கேம் வந்து 38,000 ஸ்கேம் ஆகிருக்கு எங்கள் சைட்லேருந்து, அந்த ஈடு வந்து நானே வந்து கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த கிளிப்பை நீங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் சைடு 38,000 ஸ்கேம் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அந்த இஷ்யூவை நான் எப்படி சீக்கிரம் முடிச்சிடுவேன், எனக்கு வந்து நான் முடிச்சிடுவேங்கிறத அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும், செட்டில்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும். உடனே அதுக்கான எவிடன்ஸும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். பார்த்து வேணுன்னா கமெண்ட் பாக்ஸ்